பிகாஸ் என்கிட்ட இப்போ செஷன் வந்துட்டு இருக்கவங்கள பாதி பேர் சொல்றது என்னன்னா சோஷியல் ஸ்டிக்மா நிறைய இருக்கு. என் ஃபேமிலியே என்னை வந்து ஜட்ஜ் பண்றாங்க, என்னாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, இல்ல இல்ல எனக்கே கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு, மேபி நம்ம பார்க்காம விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், எனக்கே ஒரு கில்ட்டினஸ் இருக்கு. இல்லைன்னா என்னுடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் வந்து இவங்க குழந்தை இந்த மாதிரி இருக்கு, நம்மளை தப்பா நினைச்சிருவாங்கன்னு நான் ஃபங்க்ஷனுக்கே போறது இல்லைங்க. 4 வருஷமாவது நான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி இவன் கை குழந்தையா இருக்கிறப்ப போனது, ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து அவன் பேச்சு எப்பெல்லாம் வரணுமோ அந்த ஏஜ்ல இருந்தே நான் போகல, ஏன் அவன் குழந்தை இன்னும் பேசலன்னு என்ன கேட்குறாங்க. ஸோ அந்த சோஷியல் ஸ்டிக்மா ரொம்பவே பெண்களை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்தும் கேட்டேன். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷன் போறேன்னு 4 நாள் லீவ் எடுத்துட்டு போனீங்க இல்லைங்களா? ஸோ கண்டிப்பா வந்து அது ரொம்பவே இது ஒரு பெரிய சேஞ்ச் தான். ஸோ இது ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயமும் கூட. ஸோ ஓவராலா வந்துட்டு இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. ஃப்ரம் த ரூட்ல இருந்து 0 வேர்டுல இருந்து இப்போ அப்ராக்சிமேட்டா 70 வேர்ட்ஸ் பேசுற அளவுக்கு சிங்கிளா பேசுற அளவுக்கு வந்திருக்காரு. ஏன்னா அவருடைய chronological ஏஜ் 2 தான். நியர்லி நிறையவே இப்போ அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஆன்லைன் தெரப்பி அண்ட் பேரண்ட் அப்ரோச்ல ஹவ் டு யூ ஃபீல்? உங்களுக்கு வந்து கரெக்டான நாலேஜ் கிடைச்சதுங்களா, கைடன்ஸ் கிடைச்சதா? கண்டிப்பா. நான் தானே சொல்றேன்ல, இதுக்கு முன்னாடி சும்மாதான் இருந்தோம். 5 மாசம் வீட்டுல என்ன பண்ண, கோவில் பரிகாரம் எல்லாம் பண்ணியும் என்ன பண்ணன்னு தெரியாம தான் இருந்தோம். இப்பதான் உங்க கிளாஸ், உங்களோட நீங்க குடுக்குற எனக்கு ஹோப் ஸ்டிமுலேஷன் கண்டிப்பா எனக்கு இன்னைக்கு கிளாஸ்ல தம்பி பண்ணிட்டானே ஸ்டிமுலேஷன் ஆயிருக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில அவனும் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிக்கிட்டே இருந்தான். வா உட்காரு, ரொம்ப என்னன்னு சொல்ற, ரொம்ப எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால வீட்லயும் ரொம்ப நீயே இதை போட்டு இவ்வளவு ஃபீல் பண்ற, அவங்க கிட்ட கேளு, கிளாஸ்ல கேட்டுக்கோங்க. எங்க ஹோல் ஃபேமிலியே இப்போ உங்களதான் நம்பி இருக்காங்க. அது மாதிரி ரொம்ப பெரிய வார்த்தைங்க. தேங்க்யூ சோ மச். வித்தின் 3 மந்த்ஸ்ல நம்ம 3 மந்த்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் நான் செகண்ட் எவாலுவேஷன் ரீஎவாலுவேஷன் பத்தி பேசுற அளவுக்கு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸ்பீச் வைஸ்லயுமே வந்து இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர் இருக்கிற குழந்தை 3 மாசத்துலயே அவன் வெர்பலா 0 வேர்டுல இருந்து 70 வார்த்தை வர்றதுங்கிறது வந்து கண்டிப்பா கரெக்ட் அப்ரோச் யூஸ் பண்ணி கரெக்டா பேரண்ட் ஸ்டிமுலேஷன் கொடுத்து தெரப்பி எங்க எண்ட்ல இருந்து உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் நம்ம அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நீங்க தான் ஆக்சுவலி உங்க குழந்தைக்கு தெரப்பிஸ்டே. நான் ஒரு கீ தான் இல்லைங்களா, இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்க அது பண்ணாதீங்கன்னு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் அவர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. டெஃபினெட்லி 100%மே அவர் அச்சீவ் பண்ணுவார் வித் அ லாட் ஆஃப் ஹோப். ஸோ பார்க்கலாங்க. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே ஓகே ஓகே.